எல்லோரும் சொன்னாங்க, ரஜினிக்கு இந்த மாதிரி ஸ்டைலும் வில்லத்தனம் தான் பண்ண தெரியும், வேறு கேரக்டர்ஸ் பண்ண முடியாது, பண்ண தெரியாதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் புவனாவரி கேள்விக்குறின்னு ஒரு நாவல், மகரிஷி எழுதின நாவல், அந்த சப்ஜெக்டை வாங்கி அதில் ஒரு கேரக்டர் வில்லன் கேரக்டரு, ஒரு கேரக்டரு பசுத்தோல் பொருத்திய புலி. ஆகவே இந்த வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்தை ஹீரோவை போட்டு, ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த சிவகுமார் சார் வில்லனாக போட்டு 2 பேரையும் கேரக்டரைசேஷன் மாற்றணும். அந்த மாதிரி மாற்றும்போது ரஜினி இந்த ரோலை செய்வாரா, செய்ய முடியுமான்லாம் கேட்டாங்க. பஞ்சு அருணாச்சலமும் நானும் அவர் நிச்சயமாக செய்வார், அவர் வெறும் வில்லன் மட்டும் இல்லை, வெறும் ஸ்டைல் மட்டும் இல்லை, அவர்கிட்ட நடிப்பு ஆற்றல் திறமை இருக்குது. ஆகவே அவரை பார்க்கும்போதே தெரியுது, அவர் கண்ணை பார்த்தாலே தெரியும், எதையுமே அவர் சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை. ஒரு வித்தியாசமான முறையில் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், வித்தியாசமான முறையில் வசனம் பேசுவார், வித்தியாசமான முறையில் பஞ்சு டைலாக் சொல்லுவார். ஆகவே அதிலிருந்து அவருடைய கேரக்டரைசேஷன் நிச்சயமாக எல்லா கதாபாத்திரங்களுக்கும் பொருந்தும்னு சொன்னோம். அதேமாதிரி புவனாவரி கேள்விகளில் ஹீரோவை ஆக்ட் பண்ணி மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சி படிப்படியாக வளர்ந்தார் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சொல்லிக்கொள்ள சொல்கிறேன்.